ட்ரம் எங்க பெருசா புஷ்னாட்டுக்குதே. ட்ரம் ஃபுல்லா முறுக்கு. நிப்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சாங்காட்டியும் முறுக்கு எல்லாம் கவரில் போட்டு சேஃப்டி தந்துக்குதுப்பா. வலியில் தாலி பூ கூட நல்லா தெரியுமா? சேத்துல இருக்குதா இதுல போட்டு ஓட்டோட அம்மா ஓட்டோ நல்லா சூப்பராக செய்வாங்க. நாங்கள்லாம் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நான் விரும்பி சாப்பிட்றது மட்டும் முறுக்கு தான். நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து இந்த அளவுக்கு முறுக்கெல்லாம் பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் மாமியாருக்கு செஞ்சு முறுக்கு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் நீ எப்போ முறுக்கு செஞ்சதில்ல. என்ன ஸ்பெஷல்? சிக்கன் பிரியாணி எங்கள் அப்பாக்காக. அம்மா வராங்க சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வரத்துக்கெல்லாம் அம்மா வந்துட்டாங்க. பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். செஞ்சு எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பணும். ஏன் அம்மா கொடுத்தான மாட்டியா? அம்மா இங்கே சாப்பிட்டு போயிட்டேன். அதனால அப்போ அங்கே போய் சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பணும். இதுதான் அப்பா பொண்ணு. ஆமாம், அம்மா பொண்ணு இல்லையா? அம்மா பொண்ணு கூட. அப்பா பொண்ணு, அம்மா பொண்ணு. வழியில் கேட்டுக்கானுக்கு இது அம்மாக்கா? ஓகே போதுமாம்மா. மற்ற இதெல்லாம் அம்மா அது. முந்து வழியில் கேட்டுக்கானுக்கு வழியில் ஜாலி 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 ஜாலி. வாயா வந்தாலும் சொல்லிங்க. இந்த ரெண்டு மூஞ்சிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய மங்கை சின்ன மங்கை. ஹைட்டில் கூட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய மங்கை சின்ன மங்கை. வந்தோன்னே சொல்லிங்க. ஆயா எனக்கு முடியெல்லாம் பெருசாக வளர்ந்துச்சியான்ட்டு. என்ன பண்ணுறீங்க அங்கே? சாமான் கேட்குறீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி சாமான் தானே? அதாவது வரும்போதெல்லாம் அத்திக்கு இதே வேலை தான். எந்த மூலை முடுக்கில் என்ன இருக்குன்னெல்லாம் எடுத்து போட்டு கைவிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்மாங்களும் இதே வேலை தான் நினைக்கிறேன். பொண்ணுங்க வந்து இது மாதிரி மீத்து வச்ச பொருள்கள்லாம் மறுபடியும் அவங்க கழுவுறது. பாருங்கள், அதுங்க பார்த்தாவே நமக்கு வந்து பயங்கர இதாகிடும். அந்த அளவுக்கான பொருளுங்களை வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க அத்தை. நம்ம வந்து அடாச்சை என் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னே வரீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். பட் அவளுக்கும் ஹாப்பி தான். ஏன்னா வேலை குறைஞ்சிட்டோம்ல. பாருங்க, அவங்க பாட்டி எடுத்துகிட்டு வந்த பூ வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. இதான் கேட்டுக்கான் சூப்பராக இருக்கான். கிராமத்து பொண்ணு மாதிரி தான் ஆகிட்டான்பா. ஒரு வேலை வச்சா டபுள் வேலை வைக்குது எனக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு போடா. கடைக்கு போகிறதுக்கு அம்மாக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடந்து. எப்பவுமே போக மாட்டான். ஏய், அதானே தயிர் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுடா. நான் கூட சேகர் மார்க்கெட் போய் உங்க டொமேட்டோ கெச்சப்லாம் சுத்தினே வந்தேன். இவ சமையல் செய்யறதுக்கு 10 பேர் அசிஸ்டன்ட்ப்பா. நீ செய்ய. இங்கே ஒரு பக்கம் சமையல், மறுபக்கம் இவங்க ரெண்டு பேரும் கிளீனிங்கில் இறங்கிட்டாங்க. மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், ரொம்ப தரேன். எல்லாரும் இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வீட்டாண்ட போயிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? எங்கள் அம்மா எப்பவும் போல வேலை செஞ்சுனுக்குதா. நான் எடுத்து அந்த முறுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறேன். ஆனால் உடையா அங்கேருந்து பத்திரமா எடுத்துன்னு வந்துப்பேன். எப்பவுமே என்ன பண்ணுறான்? கட்டில் க்ளீன் பண்ணுறாராம்மா. ஒரே வேலை செய்யாது கேத்தி ஆயா வரத்துக்கெல்லாம் நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு காமிச்சிங்குது. ஆனால் அப்படிப்பட்ட வேலைக்காரம்மாவுக்கு பிறந்த பொண்ணா நீ? சுத்தமாக வேலையை செய்ய ஏன் சொல்லி கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த பொண்ணு செய்ய விடாம பண்ணுறியா? இந்த பாரு செய்து பாரு. எது இதோ செஞ்சுட்டு இருக்கு பாரு. என்னவாங்க? ஓட்ட வடை. மங்கம்மா ஓட்ட வடைக்குன்னு தனி ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. நல்லா வெந்துடுச்சு சாப்பாடு. பிரியாணி
இவங்களுக்கெல்லாம் இன்னும் சோறு போடலன்னு சொல்லிட்டு ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா, அப்புறமா அவங்களுக்கு ஆனால் இது ஃபுல்லாக முறுக்கு எடுத்துருந்துச்சு. அது ஃபுல்லாக தான் நீ கொடுத்து அனுப்பணும். இதாங்க எங்கள் அத்தைக்கு மீனம்மா எடுத்து கொடுத்த புடவை. எங்கள் அப்பாவுக்கு அங்கே செட் ஆகலை, அந்த காசு கொடுத்துட்டேன். ஓகே ஓகே குட். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அத்தை புடவை. அத்தை இது நீங்கள் தான் கட்டிக்கணும். போடுறேன் இரும்மா, இந்தம்மா இருமா அவர் போடுறேன். அம்மா போடுறேம்மா, எல்லாருக்கும் தான்மா. கேட்டுக்கானுக்கு சாப்பாடு இப்போ சாப்பிட பார்த்து ஒன்றும் இல்லை, காலைல ஒரு இட்லி தான் சாப்பிடுச்சு. இந்த வணக்கம் சாப்பிடு. சாப்பிட்றேன், சாப்பிடுங்க. எப்படி இருக்கு அத்தை? மீனம்மா பிரியாணி, அதுவும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சது. வா நீயே சாப்பிடுவா. ம் சாப்பிட்றேன். என்ன புள்ளி இன்னும் சாப்பிடலையா? எனக்கு வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. சாப்பிட்டா தெரியும். நல்லதாக இருக்கும். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குது. ஏய் இந்தா, நானே வெட்டி போட்டுட்டு போகிறேன். வெட்டி போட்டுட்டு போகிறேம்மா. ஏன் வட்டி போடுற? அதுக்கு இந்த பக்கம். நான் எதுக்கு நான் ஏன் வட்டி போடுறேன்? ஐயே வெண்டைக்காய் இங்கே வெண்டைக்காய் வச்சோம் நான். காய்கறி சாம்பார் போதுமா? ஒரு பழமாக மங்க புது நோட்டு மாங்க, ரொம்ப நாளாக செலவு பண்ணாமல் வச்சுருந்தேன். பார்த்து பத்திரமா பண்ணுமாங்க. மடிக்கல பேசுன்னு போ. ஒருவேளை பஸ்ஸு ஆட்டோ கிட்ட கடையில் நினச்சி ஆட்டோ பேசின்னு போயிடு வீடு வரைக்கும். கேட்டே பஸ் போய் இறங்கிட்டேன், பத்திரமா போ. சரி பாயா, பத்திரம். பாய் நல்லா பிடிச்சிக்கமா நீ. பாய்மா பத்திரம். என்னங்க பண்ணுறது, அம்மா வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனால் பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் அம்மா வீட்டுக்கு போனாலும் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பிரியும் போது அதோடய வலி கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறதுங்க, பொண்ணாக பிறந்துட்டு அந்த வழியும் தாண்டி தான் போகணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய்.